எக்ஸ்கியூஸ் மீ சக்தி, உங்களுக்கு ரிசப்ஷன்ல கொரியர் வந்திருக்கு. எக்ஸ்கியூஸ் மீ. ஒவ்வொரு பேசஞ்சரும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. எல்லாத்தையும் சிரிச்சுக்கிட்டே நாங்க சகிச்சுக்கணும். அதுல கூட ஒரு விதமான சந்தோஷமும் திருப்தியும் இருக்கு. லைஃப்ல எவ்வளோ கஷ்டங்கள், எவ்வளோ பிரச்சனைகள், எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் நம்ம நாட்டுக்காக போராடுறோங்கிற அந்த சின்ன நினப்பு, அந்த ஃபீலிங், அதுதாங்க எங்களை வாழ வைக்கும். பொழுதனைக்கும் மைக் பிடிச்சி மொக்க போடுற ஆர்ஜே வேலையை பார்த்துக்கிட்டு நீ ஏரோஸ்ட்ரெஸ்ஸா? நானாவது ஆர்ஜேவா இருந்துக்கிட்டு ஏரோஸ்ட்ரெஸ்னு போய் சொன்னேன். ஆனா நீ ஆஃப்டர் ஆல் ஒரு கொரியர்காரனா இருந்துக்கிட்டு மிலிட்டரின்னு போய் சொன்ன பாரு. ஆமா, உன் பேர் என்ன சொன்ன? பாஞ்சாலியா? பத்ரகாளி? சக்தி, அன்னைக்கு என்னமோ பெரிய உத்தமை மாதிரி டயலாக்லாம் விட்ட. எப்படி நீ மட்டும் தான் ஃப்ராடா இல்ல உங்க ஃபேமிலில இருக்கிறவங்க எல்லாரும் ஃப்ராடா? எக்ஸ்கியூஸ் மீ, மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். தேவையில்லாம என் குடும்பத்தை பத்தி எல்லாம் பேசாத. நீயும் போய் சொன்ன, நானும் போய் சொன்னேன். ஓவர். ஓகே, குட் பை. ஏய் ஏய் நில்றி. நான் கத்திக்கிட்டே இருக்கேன், நீ பாட்டுன்னு போயிட்டே இருக்கிற. நான் திமிரா? பதில் சொல்லிட்டு போடி. என்னது டியா? எல்லாம் ஓகேடி. பொய் சொன்ன, ஏமாத்துன, எல்லாம் சரி. ஆனா ஃப்ளைட் சவுண்டை வச்சே அது கிங்ஃபிஷரா கண்டுபிடிப்பேன்னு சொன்ன பத்தியா, அதை தாண்டி தாங்க முடியல. ஏய் என்ன என்ன சிரிப்பு? என்ன நக்கலா? தபார், இதெல்லாம் நல்லது இல்ல. அப்புறம் சொல்லிட்டேன், நான் என்னை பத்தி எனக்கு தெரியாது, நான் ரொம்ப மோசமானவன். அப்புறம் ஏடா உடம்பா இதாயிடுச்சுன்னா அப்புறம் நீ வந்து சீன் ஆயிடுச்சுன்னு டென்ஷன் ஆகக்கூடாது. என்ன? ஏய் முடிஞ்சா பண்ணுடா, போடா. ஏய் 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 என்ன போற? ஏய் நான் பாட்டு சொல்லிட்டே இருக்கேன், நீ பாட்டு போயிட்டே இருக்கற. ஹலோ குட்டீஸ் நிகழ்ச்சிக்காக உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது உங்க ஃபேவரட் ஆர்ஜே சக்தி. குட்டீஸ் எல்லாரும் ரெடி ஆயிட்டீங்களா? இப்போ உங்க போன் எடுங்க, டயல் பண்ணுங்க, பிரைஸ் வின் பண்ணுங்க. ஆல் தி வெரி பெஸ்ட். இன்னைக்கு நம்ம ப்ரோகிராமோட ஃபர்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாமா? ஹலோ சொல்லுங்க, யார் இந்த குட்டி? எங்க இருந்து பேசுறீங்க? சிவாஜி த பாஸ். நான் படையப்பா பேசுறேன். ஆண்டி ஆண்டி நான் சும்மா சொன்னேன் ஆண்டி. நான் தண்டையார் பட்ட வர பேசுறேன் ஆண்டி. நான் கண்ணம்மா பேட்ட சடை பேசுறேன் ஆண்டி. வாட்? வட சடையா? பேரு புதுசா இருக்கு. ஆமா ஆண்டி, நான் வந்து தீபாவளி அன்னைக்கு வடை சுடும்போது போனேன்னா அதனால தான் எனக்கு வடன் பேர் வச்சிட்டாங்க. நான் பொங்கல் அன்னைக்கு சடை பின்னும் போது பிறந்துட்டேன், அதான் எனக்கு சடைன்னு வச்சுட்டாங்க ஆண்டி. சரி, நீங்க என்ன பாட்டு பாடுறீங்களா இல்ல ரைம் சொல்றீங்களா? நிலா நிலா ஓடி வா, கோட்டு சரக்கு கொஞ்சு வா, சிக்கன் 65 வெயிட்டு, 2 பெக்கு ஊத்து, ஒரு பெக்கு எங்களுக்கு, இன்னொரு பெக்கு சத்யாஜிக்கு. நீங்க ரொம்ப மோசமான பசங்களா இருக்கீங்க. உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்? ஆண்டி எங்களுக்கு மருநாயகத்துல இருந்து ஒரு பாட்டு போடுங்க ஆண்டி. மருந்து நாயகம் ஆன் ஆண்டி ஆக்கி எங்களுக்கு ரோபோல இருந்து போனுங்க ஆண்டி. ஓகே பை. ஹலோ சார். சொல்லுங்க சார், ஆர்ஜே சக்தி. ஆமா, நீங்க? சார் நான் சிவா சார், ப்ரொஃபஷனல் கொரியர்ஸ்ல இருந்து வரேன் சார். உள்ள வாங்க. பாத்தீங்களா சார் எவ்வளவு பெருசா இருக்கு. ஐ அவங்க கிட்ட தான் கொடுப்பேன், அவங்கள கூப்பிடுங்க. சரி அவடே கொடு. சரி. இவன் தான் அந்த பத்திரகாளியோட அப்பனா? நம்பவே முடியல, ரொம்ப பலமா இருக்கான். சார் சார் உங்க வீடு சூப்பரா இருக்கு சார். நான் கட்ட வீடுப்பா. அப்படியா? இங்க என்ன பண்றீங்க? யார் உங்களை வீட்டுக்குலாம் வர சொன்னது? நீ ஏமா டென்ஷன் ஆகுற? தம்பி ஏதோ கொரியர் கொண்டு வந்திருக்கு. என்ன கொரியர்? கொடுங்க சீக்கிரம். போ போயிடு போ. சைன் சார். நீங்க கிளம்பலாம். எதுக்குப்பா கொரியர்காரங்கள வீட்டுக்குள்ள விடுறீங்க? சும்மா பேசிக்கிட்டு தம்மா. பேசினா அட்வான்டேஜ் எடுத்துப்பானுங்க. சரி மேம் விடல. நெக்ஸ்ட் டைம் மேடம் வாசலோட.
உங்க வாய்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் மேடம். உங்க ப்ரோகிராம்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் மேடம். மொத்தத்துல உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் மேடம். இந்தா, கிளம்பு 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 மேடம் கிளம்புப்பா, ஃபுல் போ. ப்ரோகிராம் வெரி நைஸ் சரிப்பா, போ, நீ வெளிய போ, நீ உள்ள போ. நிலா ஓடி வா உள்ள போம்மா. நில்லாமல் ஓடி வா நீ இல்லாமல் இங்க இருந்து போ. ஓகே, ஓகே. உன்னை நான் உள்ளே விட்டுக்க கூடாது. சார் இந்த மாதிரி ஒரு சேரை நான் பார்த்ததே இல்ல சார். சார் எங்க சார் பிடிச்சீங்க? சூப்பரா இருக்கு சார். தம்பி எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு, தெரிஞ்சுக்க. சார் அதை தான் சார் நானும் சொல்லிட்டு இருக்கேன். வாங்க வாங்க உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. ஏய், சார் மேஜர் சுந்தரராஜன் ஸ்டைல்ல சொல்ல போனா எல்லாத்துக்குமே லிமிட் உண்டு. தேர் இஸ் லிமிட் ஃபார் எவ்ரிதிங். புரியல? எவனோ ஒருத்த பாண்டிச்சேரியில இருந்து விஸ்கி வோட்கா ஹலோ ஹலோ ஒண்ணுங்க ராவாவே வெயிட் பண்ணுங்க. அடிக்கிறாங்க சார். என்னது இது எனக்கு வந்த பார்சல் இல்ல, அட்ரஸ் மாறி வந்திருக்குன்னு நினைக்கிறேன். பாருங்க. அட்ரஸ் மாறி வந்திருக்கா சார். ஆர்ஜே சக்தின்னு கொட்ட எழுத்துல எழுதி இருக்கு சார். இங்க பாருங்க சார், என்னன்னு கேளுங்க சார். என்னதான் நான் 12th 2 அட்டெம்ப்டா இருந்தாலும் இங்கிலீஷ் படிக்க தெரியும் சார் எனக்கு. என்னம்மா அது? என்னால நம்பவே முடியல. நீ ஒரு பக்கம், உன் அண்ணன் ஒரு பக்கம், நான் ஒரு பக்கம். இதுக்கெல்லாம் ஒரு முடிவு வெட்டினா தான் சரியா இருக்கும். ப்ளீஸ் சத்தியமா இவனை யாருன்னு எனக்கு தெரியாது. இது எனக்கு வந்த பார்சலே இல்லப்பா. இது ஏதுதான் அது? அங்கிள் உங்க பொண்ணோட சின்ன தொண்டையில இருந்து வர வாய்ஸ்க்காக என்ன மாதிரி குழந்தை மனசுள்ள பசங்களை எல்லாம் அடிமையா இருக்காங்க சார். இப்படி தம்மு தண்ணின்னு உடம்ப கெடுத்துக்கிட்டாங்கன்னா அப்புறம் நாங்கெல்லாம் எங்க சார் போறது? எனக்கே எப்படி தலை சுத்துதுன்னா உங்களுக்கு எப்படி சார் இருக்கும்? கேளுங்க சார், என்னன்னு கேளுங்க. சக்தி உடம்ப பாத்துக்கமா, சரியா? நான் வரேன். என்னம்மா இப்படி பண்ணிட்ட? என்ன மனுஷன் சொல்லு மச்சான். எதுக்குடா? இல்ல மச்சான், நான் என்ன இருந்தாலும் அப்படி பண்ணிடக்கூடாது மச்சான். என்னன்னு சொல்லி தொலையண்டா. அவன் மேல இருக்கிற கோவத்துல உன் போனை உடச்சிட்டேன் மச்சான். டேய் விட்றா, நானே அதெல்லாம் மறந்துட்டேன். நீ போய் இதுக்கு ஃபீல் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஷிப் செல்போன் எல்லாம் நிப்பரா இருப்பேன். நீ டெய்லி எனக்கு 100 போன் நம்மளாம் ஃப்ரெண்ட்ஸ், நமக்குள்ள நடக்கலாம். எழுந்துடா. புதுசு மச்சான், நேத்தான் வாங்கினேன். ஃபிளிப் டைப். என்ன மச்சி புதுசா? தம்பி ஒரு ஆஃப் பிராண்டி. அப்புறம் மச்சான் பீருக்கே காசு இல்லைன்னா ஆஃப் சொல்ற? நம்ம பாரு மச்சி, நமக்கு அக்கவுண்ட் இருக்கு தெரியும்ல. அக்கவுண்ட் இருக்கா? அப்ப பிரச்சனை இல்ல. அப்படியே நம்ம அக்கவுண்ட்ல கொஞ்சம் சைட் டிஷ் வாங்கி வந்துடுறேன். ஓகே மச்சி. டேய் என்ன மச்சான், சரக்கு அடிக்கலான்ட்டு 2 பேருக்கே மட்டையாயிட்ட. இன்னும் ஆஃப் வேற சொல்லிருக்கிற. சரி விட, ஆஃப் நான் அடிச்சுக்கிறேன். ஆஃபையும் அடிச்சிட்டியா? என்னடா ஆச்சு உனக்கு? அவ்வளோ கொஞ்சம் கூட பிடிக்கல மச்சி. அவ்வளோ இதனோட கூட பிடிக்கல மச்சி. பொண்ணா அது கருமா திமிரு பிடிச்சது மச்சான். பொண்ணுன்னா பொண்ணு மாதிரி இருக்கணும். அடக்கோட்டக்கமா அமைதியா நல்லா கூத்து அழகு மாதிரி. இது அழகா பிடாரி வச்சு வாயை திறந்தாலே பொய் பித்தலாட்டம் ஏமாத்துறது மாட்டி விடுறது. இப்பெல்லாம் அவளை நினைச்சாலே போன் வாங்கி எடுத்துட்டு போறா. அப்படி போடா போடா, அப்படி போயிடுறா. ஓகே ஓகே. பணம் தல சக்தி இல்ல சார் நீங்க? நான் சக்தியை கட்டிக்க போறவன் சார் உங்க பேரு? பேரெல்லாம் அதுக்கு மாமா வந்திருக்கேன்னு சொல்லி சும்மா ஓடி வருவா. கூப்பிடு. நீங்க உட்காருங்க சார், நான் கூப்பிடுறேன். கூப்பிட்டாதான் நான் போவேன். சரி. ஹலோ சார், நீங்க இதெல்லாம் பண்ண கூடாது சார், ப்ளீஸ் சார். எந்த ஏரியா? சார் எந்த ஏரியா செல்லம்? தாம்பரம் சார். ஐயோ போச்சு போச்சு. மழை வேற இப்படி பெய்யுது, பஸ் வேற நின்று இருக்கும். நீ எப்படிமா வீட்டுக்கு போவ? நான் பாத்துக்கிறேன் சார். நான் வேணா உன பைக்ல டிராப் பண்ணுமா? என்னடா அவன் சரக்கு இப்படி வச்சிருக்கானு, இவன் எப்படி பைக்ல போவான்னு பாக்குறியா? இந்த வாரமா மாமா ஃபுல் அடிச்சாலும் வண்டி மட்டும் ஸ்டெடியா போவோம். நான் வேணா உங்க ஆபீஸ் ஒரு ரவுண்ட் அடிச்சு காட்டணுமா? வா வா. மாஞ்சா போட்டோம். என்னடா அது அசிங்கமா ஷர்ட்லாம் கட்டி போட்டு? ஏய் நான் சக்தியை பார்க்க வந்தேன். சக்தி எல்லாம் பார்க்க முடியாது, வெளில போடா. ஏய் அது நீ யார் சொல்றதுக்கு? நீ என்ன அவ பிஏவா இல்ல அவளை கட்டிக்க போறவனா? அப்படியே வச்சுக்க. சொல்றா, உன்னை கட்டிக்க போறேன்னு சொன்னலா? செக்யூரிட்டி செக்யூரிட்டியா? அவனுக்கு அப்பவே முத்த முத்த அனுப்பிச்சேனா? இப்ப நான் சொல்றேன், எனக்கு உன்னை பிடிக்கல. பிடிக்கவே இல்ல. கிளம்பு, இங்க இருந்து கிளம்பு.
ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப தேங்க்ஸ். பா ஓடி போ. நான் நிஜமா போறேன். ஆனா ஒரு நிமிஷம். உன் கூட ஒருத்தன் சுத்துறானே, நல்லா தேவாங்க மாதிரி. அவன் பேர் என்ன சொன்ன? விஜயகுமார். அவனை மட்டும் நம்பாத. உன் நல்லதுதாம்மா சொல்றேன். ஏன்னா நான் கோட் ரெஸ்ட் வீட்டுல தான் வாந்தி எடுப்பேன். ஆனா அவன் உன்னை கல்யாணத்துக்கு முன்னாடியே அவனை பத்தி நீ பேசாத. உனக்கு எந்த தகுதியும் கிடையாது. ஆமா இல்ல இல்ல. அவன் உன்ன மாதிரி லோக்கல் கிடையாது. குடிச்சிட்டு அசிங்கமா கலாட்டா பண்றதுக்கு. அது எப்படி போதா? அதான் நான் பார்த்தேன். அவனை பத்தி பேசும்போது சும்மா சுருன்னு கோவம் வருதே. ஓகேம்மா, நல்லா கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருங்க. கல்யாணத்துக்கு கூப்பிட மறந்துடாதீங்கப்பா. நல்லா ஃபுல் மீல்ஸ் போடுவல்ல. வாய்க்கு வந்தபடியில பேசாத. நானு வாய்க்கு வந்த மாதிரி. உன்னால திருத்தவே முடியாது. ஏய் அட்டென்ஷன். ஹலோ நில்றி. ஏய் என்ன லோக்கல் விட்டு போறல்டி. போ, அப்படியே திரும்பி பார்க்காமலே போ. அப்புறம் எதுக்குடி அந்த கிரீட்டிங் கார்டுல ஐ லவ் யூன்னு எழுதி இருந்த? அப்பெல்லாம் நான் உனக்கு லோக்கல்னு தெரியலையா? உண்மையிலே இப்ப நான் எவ்வளவு பெரிய லோக்கல் நான் உனக்கு காட்டுறேன்டி. நீ கொடுத்த கிரீட்டிங் கார்டை மாவுளை உன் கல்யாணத்தன்னைக்கு சும்மா தெருவா போஸ்டர் அடிச்சு ஓட்டுறேன்டி. போஸ்டர் அடிச்சு ஓட்டுறேன் மாவுளை. அப்படி ஓட்டல என் பேரு சிவா இல்லடி.